வெல்கம். இந்த டிவோஷனில் நம்ம லூக்கா 10வது அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். ஸோ லூக்கா 10வது அதிகாரம் 17லிருந்து 20க்குள்ளே நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய டிசைபிள்ஸை ஒரு மிஷினரி ஆக்டிவிட்டிக்காக வெளியே அனுப்பிச்சிருந்திருப்பார். அவங்க திரும்பி வரும்பொழுது அவங்க சந்தோஷமாக அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை தூக்கிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வருவாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய நாமத்தினால எல்லாமே கீழ்ப்படிந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த மறு உத்தரவு ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவர் சொல்றாரு, எல்லாமே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன். சத்துருவானவனை மின்னலை போல மேல இருந்து விழுகிறத நான் பார்க்குறேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதோ 19வது வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகிலும் அவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். சில நேரம் நம்ம நம்மளுடைய ஒர்க்ஸில் நல்ல ரிசல்ட்ஸ் வரும்போது, நம்ம பண்ணக்கூடிய விஷயம் சக்ஸஸ் ஆகும்போது நம்ம கர்த்தரை ஆசீர்வதிக்கலாம். கர்த்தர்கிட்ட கர்த்தாவே இவ்வளோ நடந்துச்சு, நன்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி மாறக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் நமக்காக செஞ்ச காரியத்தினால அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது மாறாது. நம்மளுடைய அவுட்கம்ஸ் மோசமாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த டைம்லையும் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே சிந்தனையை தான் தாவீது சங்கீதம் 103 கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது சொல்கிறான். கர்த்தரை அவனுடைய முழு ஆத்மாவும் தூதர் கூட்டங்களும் அதுக்கப்புறம் சர்வ சேனைகளும் கர்த்தரை துதிக்க அவன் அழைக்கும் போது அவன் சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஸோ நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிருக்காரு. நம்மளுடைய நாமம் அந்த பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை யாருனாலே மாற்ற முடியாது. நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம அது கூட நம்ம ரிலேட் பண்ணி வைப்போம். ஆமேன்.